புதுச்சேரியில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பாராட்டி கௌரவப்படுத்தினர். புதுச்சேரி கலைத்தீர்த்தால்குப்பம் அரசு பள்ளியில் படித்த கிருஷ்ணராஜ், ஜீவானந்தம் அரசு பள்ளியில் படித்த துளசிதரன் ஆகியோர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். அவர்களை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்கள் வீட்டிற்கு சென்று பாராட்டு தெரிவித்து மருத்துவருக்கான கோட் ஸ்டெதஸ்கோப் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எனக்கு அப்பா இல்ல. சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. 2 வயசு. சின்ன வயசுல இருந்து அம்மா தான் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப நீட் கோச்சிங் படிச்சு இப்ப நான் வந்து 543 மார்க் எடுத்து ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அது கஷ்டமோ ஈஸியோ எதுவா இருந்தாலும் நம்ம போட்டி போட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியணும். அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் எப்படி மேல போகணும் அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கணும். இப்போ நீங்களும் மற்ற கவர்மெண்ட் படிக்கணும் சரி, மற்றவங்களும் சரி, நீட் ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது நினச்சிருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை. என்னால் முடிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் நாராயணசாமி சார் வந்து, நான் இப்போ நீட்டில் பாஸ் மார்க் கொஞ்சம் மார்க் அதனால கவுன்சிலிங் ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்கிட்ட இந்த அளவுக்கு எனக்கு முயற்சி எடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். முன்னாடிலாம் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களும் கோச்சிங் சென்டர் அதிகமாக போகிற பசங்களுக்கு தான் நீட்டில் அதிகமாக மதிப்பெண் எடுத்து மருத்துவம் படிக்கிற கண்டிஷனில் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களே மிக திறமையில வரவங்க இருக்காங்க. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அரசு பள்ளியில் படிக்கிற 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கணும். ஆனால் இடஒதுக்கீடுங்கிறது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் இருந்தாலும் இதே மாதிரி மாணவர்களுக்கு கொடுத்தாதான் அந்த மாணவர்கள் வந்து பள்ளியில் மருத்துவ கனவு வந்து நிறைவாகணும். அதனால அரசாங்கம் வந்து முழு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து அவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கும்.